ஹே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பவியோட என்கேஜ்மெண்ட் vlog பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. 2 1 ஹாய் गाइस நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கோவில் போகிறோம். லெட்ஸ் கோ. தலாம் வச்சுட்டாங்க நேற்று நம்ம சொன்ன மாதிரி. பவி இறங்குறாங்க, நம்மளும் கோயில் போகிறோம். வாங்க, இதுதான் அது. கோயில் போகிறோம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். சப்பல் தேட போயிருக்காங்க ரெண்டு பேரும். இந்த இவனும் சப்பல் தேடிட்டான், சப்பல் தேடிட்டான். ஓ மேடம், ஹீல்ஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஐயோ ப்ளீஸ், நான் கொஞ்சம் குள்ளமா. ஆக்சுவலாக அங்கே விநாயகர் வச்சுருக்கிறதுனால பட்டாசு வெடிக்கிறாங்க. ஒத்தையடி பாதை. மேடம் தான் கோயிலே திறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்ன்றதில் ரொம்ப பயம் பக்தியாக இருக்கிறாங்க. பாருங்க, கோயில் திறந்து வந்து பூஜை பண்ணிட்டு போக வந்திருக்கோம். நாங்கள் வச்சு எந்த ரிங் நாங்கள் என்ன வச்சு பூஜை பண்ண வந்திருக்கோம்னா வில் ஷோ யூ. ரிவீல் பண்ணுறோம், அதை அப்புறம் ரிவீல் பண்ணுறோம். உள்ள வச்சுட்டு அப்புறம் நாங்கள் பண்ணுறோம். இல்லை இருக்கு வாடி உள்ள வாடி ஃபஸ்ட்டு வாடி. வாங்க வாங்க உள்ள போகலாம். வந்த வேலையை பார்க்கணும். வந்த வேலையே தானே vlogging, கோயில் vlogging. இப்போ வந்து பவி என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவளோட ரிங்கை வச்சு பூஜை பண்ணிட்டு பயபக்தியாக வந்து வெளியே வரா. விபூதி இது பேர் லேடி ஊதவத்தி. ஊதவத்தி காமிச்சாங்க. அதை வந்து இப்போ ஒரு படத்தில் சொல்லுறாங்க ஸ்டாண்டா. எத்தனை சுத்து? 3 தானே. எங்கடி போயினே இருக்கா? எத்தனை சுத்துடி? ஆ 9ஆ? வா சுத்து சனி. இன்னைக்கு 9. எக்ஸ்கியூஸ் மீ. பவி வாங்க. நம்ம என்கேஜ்மெண்ட் மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பயமாக இருக்குது. ஃபீல் பண்ணல, பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு எதனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோயில் முடிச்ச உடனே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. ஸோ குயிக்காக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குயிக்காக போயிட்டு வாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறதுக்குலாம். ஸோ யார் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் நளினி மேக்கவர் தான். ஸோ ஃபேஸ்லாம் வந்து நல்லா தான் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணுச்சு. ஸோ இன் பிட்வீன் வந்து நாங்கள் போயிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பொண்ணோட தங்கச்சிக்கும் வந்து அவங்க ஹேர் டூ பண்ணியிருந்தாங்க. ஓகேவாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருந்தோம். பொண்ணும் ரெடியாக இருந்தா, நாங்களுமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அஜி கூட வந்துட்டு இருந்தா. பார்த்த உடனே என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபைனலி மிஸ்டர் மாப்பிள்ளை சார் ஹஸ் கம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ மிஸ்டர் பாலாஜி வரும்போது லிட்ரலி எங்களோட மேக்கப்லாம் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருந்துச்சு, எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்து 12 o'clock வந்து வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உள்ள வாங்க சார். ஏதோ பிரிச்சு அட்டென்ஷனை சீக் கரடி கரடி. ஸோ
ஃபைனலி வந்து என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் பவிய வந்து வெளிய கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து டென்ஷனா இருந்தா. எல்லாரையும் புடிச்சு கத்திட்டு இருந்தா அவ தான். அந்த வீடியோல பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் க்ரூம் சைட்ல இருந்து வந்து இன்னொரு சாரி குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போயிட்டதுனால, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வந்து ப்ளீட் பண்ணி கட்டி விட்டுருந்தோம் அவளுக்கு. ஸோ ஃபைனலி வந்து நாங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டுருந்தோம். அந்த செரிமனி முடிஞ்ச உடனே வந்து பவிக்கு வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்ட பிறகு தான் வந்து அவ அந்த டென்ஷன் ஃப்ரீயா இருந்தா. கொஞ்சம் காமா இருந்தா. பார்த்து போங்கடி நீங்க. சரிடி. இவதான் கூட்டிட்டு போனோம். எங்க அவன்? தங்கச்சி பேரை கோலம் மாதிரி கூப்பிடுவாரு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி ஊத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த கிளிப் வந்து எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ சாரி பவி, ஐ குடன்ட் ஏபிள் டூ இன்க்ளூட் தட் கிளிப். ஸோ தட்ஸ் ஆல். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். அண்ட் பவி சக்ஸஸ்ஃபுல்லி நான் பார்ட் 2 போட்டுட்டேன். ஓகே, பை பாய்.